பறையர்கள் முன்னேறணும் அப்படின்னாக்கா பறையர்களை எடுத்து போராடணும். என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இதுதான் உண்மை. பறையர்கள்ல நிறைய வாய்ப்பு வசதிகளை பெற்று, கோட்டாவை பெற்று, கல்வி பொருளாதார மேன்மை பெற்ற பல முன்னேறிய குடும்பத்தினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பறையருங்கிற அடையாளத்தை மறைச்சு அங்க வேற்று சாதிகளுடைய அடையாளத்துல எங்கேயாவது போயிட்டு குடியேறி வாழ ஆரம்பிச்சிருவான். தன்னுடைய மரபுசார் வழிபாட்டுல கூட இருக்க மாட்டான். இந்துன்னு சர்டிபிகேட்டை வாங்கிக்கிட்டு, சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு வேலை வாய்ப்பு வாங்கிடுவான். கோட்டாவில் வேலை வாங்கிடுவான், அரசு வேலையை வாங்கிடுவான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பான். இவனுடைய அடையாளம் இந்துவா இருக்கும், ஆனா அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட இவனுடைய நம்பிக்கைங்கிறது வேறு விதமா மாறி போயிடும். சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பான். அப்படிதான் நிறைய இடங்கள்ல இருக்கு. இதற்கு ஆதாரமா நிறைய சொல்லலாம். யாராலையும் இதை மறுக்க முடியாது. கோட்டாவில் 1000 பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் போராடி பெற்ற அந்த வாய்ப்பு, ஒரு பிரதிநிதித்துவ வாய்ப்பு. கோட்டா, அந்த கோட்டா சிஸ்டத்துல இவனுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச உடனே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தன்னுடைய குடும்பம் உறவு தாய் தந்தை எல்லாத்தையும் மறந்து சிட்டியில போயிட்டு குடியேறிடுவான். அடுத்து இந்த சொந்த பந்தங்களை மதிக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்துடும் இல்லையா? சொந்த பந்தங்களை மதிக்க மாட்டான். இந்த இனத்துல இருந்து, இந்த சமூகத்துல இருந்து நான் வந்தேன்னு கூட சொல்ல மாட்டான். அது இந்த சமூகத்துக்கு பேரிழப்பாகுது. பிற சமூகங்களை கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா பிற சமூகங்கள் என்ன பண்றாங்கன்னா, நல்லபடியாக முன்னேறிய சமூகங்கள் எப்படி அந்த பயன்படுத்தினாங்கன்னா, ஒருத்தனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் 4 பேரை முன்னேற்றுவான். சிலருக்கு பெரிய வாய்ப்புகளை கிடைக்கும் போது அவன் 40 பேரை முன்னேற்றி முன்னிலையில வைப்பான். அந்த 40 பேரை இன்னொரு 40 பேரை முன்னேற்றுவான், 400 பேரை முன்னேற்றுவான். இப்படி அவங்களுடைய அந்த ஒரு முன்னேற்றமானது விரிவடையுது. அந்த சோசியல் சர்வீஸ்ங்கிறது அவங்ககிட்ட அர்ப்பணிப்போட இருக்கிறதுனாலதான் சில குறிப்பிட்ட சமூகங்கள் நல்லபடியா முன்னேறி முன்னுக்கு போயிருக்காங்க. பறையர்கள்ட்ட வந்தாக்க இந்த பறையர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய பேரையே மாத்தி சொல்லிட்டு இருப்பான். எங்கேயாவது போயிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து வாழ்ந்துட்டு தன்னுடைய பெயரையே மாத்தி சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு நடைமுறை சிக்கல் இன்னைக்கு இருக்கு. முன்னேறின எந்த பறையர்களுமே தன்னுடைய சொந்த சாதி பேரை எங்கேயுமே பயன்படுத்துறது கிடையாது. அது சொல்றதுக்கு இவர்களுக்கு குச்சமாகவும் அச்சமாகவும் இருக்கு. நீங்க யாருங்க, என்ன சாதிங்கன்னு கேட்டா இவங்களுக்கு இந்த சைக்கிள் டியூப்ல யாரு இறங்குன மாதிரி ஆயிடும் இவங்களுடைய முகம். ஏன் அப்படி அப்படின்னா, இதுதான் இந்த பறையர்கள் உளவியல் ரீதியாக தாக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய அச்சுறுத்தலோடு பல தலைமுறைகள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எண்ணி பார்க்கணும். அந்த ஒரு வலி வேதனை அது மரபுலே இவங்களுக்கு ஊறி போயிட்டு பல தலைமுறைகளா இவர்கள் வீழ்த்தப்பட்ட, நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்ட, அச்சுறுத்தப்பட்ட அந்த ஒரு உணர்வுகள் இவர்கள்ட்ட இருக்கு, உள்ளார இருக்கு, இவர்களே அறியாமலே இருக்கு. அதனாலதான் இவர்கள் இந்த தன்னுடைய அடையாளத்தை பயன்படுத்துறது இல்லை. இந்த அடையாளத்தை என்னைக்கு இவங்க தூக்கி பிடிக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த சமூகம் முன்னுக்கு வந்துடும். முன்னுக்கு வரக்கூடிய பாதையில அடி எடுத்து வச்சிருவாங்க. பறையர்கள் அறம் சார்ந்தவர்கள். இவர்களால யாருக்கும் எந்த விதமான கேடோ தொந்தரவோ இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்தவர்கள். இவர்கள் ஒன்றுபட்டு விட்டால் மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. பறையர்கள் ஜெனட்டிக்காவே இந்த இயற்கையை நேசித்து வாழக்கூடிய அறம் சார்ந்த மக்கள். அதனால இந்த மக்கள் ஒன்றுபடக்கூடிய வாய்ப்புகளை இந்த பறையர் சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தேடுங்க. எப்படியெல்லாம் இந்த மக்களை ஆர்கனைஸ் பண்ணணும், ஒருமைப்படுத்தணும்,
ஒன்றுபடுத்தணும், அப்படி வெளியே கொண்டுட்டு வாங்க. தவறுதான். இவர்களுடைய சொந்த அடையாளத்தை மறைத்து வாழ்வது தவறுதான். அந்த தவறை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்னாக்கா, இப்ப யாராவது ஒரு நல்ல நிலைமையில கோட்டால வேலையை கிடைச்சு போயிட்டான், ஒரு ஆபீசர் ஆயிட்டான், நல்ல மேன்மையான வாழ்க்கையை பெற்று விட்டான், அவன் குடும்பத்தினர்லாம் அவன் இந்த சமூகத்தை பார்த்து திரும்ப மாட்டேங்கிறான், இந்த சமூகத்தினுடைய பெயரை உச்சரிக்க மாட்டேங்கிறான், இந்த சமூகத்திற்கு பெருமை சேர்க்க மாட்டேங்கிறான், இந்த சமூகத்திற்கு எந்த ஒரு நன்மையா செய்யும் விதமாகவும் அவங்களுடைய நடவடிக்கை இல்லை அப்படின்னாக்க, அவங்கள நீங்க எப்படி திருத்தணும் அப்படின்னா, முதல்ல அவங்க பேரை மறைக்கிறாங்க இல்லையா, அதை திருத்தணும். அவன் பேரை சோசியல் மீடியால தேடுங்க, அவன் என்ன சாதின்னு தேடுங்க. பலர் பல இடங்கள்ல இருந்து தேட ஆரம்பிக்கணும். அவனை இந்த முறையில அவங்கள அதுல இருந்து வெளியே கொண்டு வரலாம் ஆட்டோமேட்டிக்கா. இது விக்கிபீடியால அவனை போய் தேடுனா, அவங்களுடைய சாதி தேடுனா, நிறைய பேர் தேட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க இவங்களை பற்றிய இன்ஃபர்மேஷனை பதிவேற்ற ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தெரியும் அவங்களுடைய வண்டவாளம். வெவ்வேறு சாதிகள் பேரை சொல்லிக்கிட்டு அங்கங்க போயிட்டு இருப்பான் தெரியுமா. அவங்களையெல்லாம் நீங்க வெளியே கொண்டு வரணும். அவங்களையெல்லாம் அவங்களுடைய வேஷத்தை களைச்சு விடணும். அப்பதான் இந்த சமூகம் உருப்படும். அதை யாரு செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் தான் செய்யணும். பறையர் முன்னேறணும்னா பறையரையே முதல்ல எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. நம்ம அடுத்துதான் நம்ம வேற மற்ற இடங்கள்ல நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி, பிரதிநிதித்துவம், உரிமைகள் அதை பற்றி பேச முடியும். முதல்ல நம்மளை ஒருங்கிணைக்கணும்ல. ஒருங்கிணைக்கிறதுக்கு நம்மளோட போராட வேண்டியிருக்கு. உங்ககிட்டையும் சீர்திருத்தம் பேசுறவங்க கிட்டையும் உங்கள்கிட்ட குறைபாடு இருந்துச்சுன்னா அதையும் நீங்க களையணும். உங்களே நீங்க எதிர்த்து போராடணும். அடுத்து பறையரை எதிர்த்து போராடணும். எப்படிப்பட்ட பறையரை எதிர்த்து? தன்னுடைய முன்னேற்றம் வந்த உடனே தன்னுடைய சாதியை மறைச்சு போயிட்டு வாழ்றாள், அடுத்த சாதி பேர்ல போயிட்டு வாழ்றான்ல, அவங்கள எதிர்த்து போராடணும். அவனை அவன் வேஷத்தை கலைச்சு வெளியே கொண்டு வரணும், சமூகத்தோட கொண்டு சேர்க்கணும். இப்படியெல்லாம் பண்ணினாதான் இந்த பறையர் சமூகமானது முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும்.